ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதனுடைய 3ஆம் ஸ்கந்தம் 4வது அத்தியாயத்துடைய தொடர்ச்சி. விதுர மகாத்மா மைத்திரேயரை தேடி சென்றது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 29 மற்றும் 30. ஸ்ரீ சுக உவாச்ச ब्रह्मचापापदेशेन कालेन मोहवाञ्छितः संहृत्य स्वकुलं स्पीदं त्यक्षयन् देहमचिन्तयत्. சுகதேவ் கோசாமி கூறினார், ஓ என் அன்புக்குரிய மகாராஜா, பிராமணர்களின் சாபம் ஒரு சாக்கு மட்டுமே ஆகும். ஆனால் பகவானின் உன்னதமான விருப்பம்தான் நிஜ உண்மையாகும். பகவான் எண்ணற்ற தமது குடும்ப அங்கத்தினர்களை அனுப்பிய பிறகு தாமும் இந்த பௌதிக உலகிலிருந்து மறைந்து விட விரும்பினார். எனவே தமக்குள் அவர் பின்வருமாறு சிந்தித்தார். அஸ்மாலோகாத் பரதே மயி ஞானமத் ஆஸ்ரயம் அர்ஹதி உத்தம ஏவாத்மா சம்பிரதி ஆத்மபதாம் வரஹ. இப்பொழுது இந்த பௌதிக உலகிலிருந்து நான் மறைந்த பிறகு எனது பக்தர்களிலேயே முக்கியமானவரான உத்தவரிடம்தான் என்னை பற்றிய அறிவை நான் நேரடியாக ஒப்படைக்க முடியும் என்பதாக தெரிகிறது. ஓகே, இங்க 3 முக்கியமான விஷயங்கள் இந்த 2 ஸ்லோகத்துல நம்ம பார்க்க போறது 3 முக்கியமான விஷயம். யதுக்கள் சபிக்கப்பட்டது, பகவானுடைய மறைவு, உத்தவருக்கு உபதேசிக்கப்பட்டது. இந்த டாபிக். யதுக்கள் ஏன் சபிக்கப்பட்டார்கள், பகவானுடைய மறைவு எப்படி நிகழ்ந்தது, ஏன் பகவான் தன்னை பற்றிய விஞ்ஞானத்தை உத்தவருக்கு உபதேசித்தார். சரி, முதல் எதுக்கள் சபிக்கப்பட்டது. யதுக்கள், போஜர்கள், விஷ்ணு குலத்தவர்கள், இவங்க எல்லாருமே சாதாரண நபர்கள் அல்ல. எல்லா தேவலோகத்துல பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய தேவன்மார்கள். எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில வராரோ, எப்பெல்லாம் பகவானுக்கு அவதரிக்கிறாரோ, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, அவரது சேவையில் ஈடுபடுவதற்காக, பகவானுக்கு கிருஷ்ணருக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக, கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுவதற்காக, கிருஷ்ணனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவர்கள் இந்த பூமியில வரும். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரா அவதாரம் செய்த பொழுது அனைத்து தேவர்களும் வானரங்களாக இந்த பூமியில தோன்றினார். ஜாம்பவான், பிரம்மதேவர் ஜாம்பவானாக, மகாதேவர் அல்லது வாயு 2 பேரும் சேர்ந்த ஒரு அம்சமான வாயு ஹனுமான், மகாதேவர் சிவபெருமான். சில புராணங்கள் சொல்லுது ஹனுமான் சிவபெருமானுடைய எக்ஸ்பென்ஷன், சிவபெருமானுடைய அவதாரம். சில புராணங்கள் வாயு புத்திரர் ஹனுமான். சூரியனின் அம்சமாக சுக்ரீவன், இந்திரனின் அம்சமாக வாலி. இப்படி
அஸ்வினி குமாரர்கள், நலன், நீலன், இது மாதிரி யாரெல்லாம் தேவலோகத்துல பகவானுக்கு சேவை பண்றாங்களோ, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடிய அந்த தேவன்மார்களும் பகவான் இந்த பூமியில அவதரிக்கும் போது கிருஷ்ணருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில வர்றாங்க. அந்த லீலைகள்லாம் பகவானுடைய திட்டம் எல்லாம் நிறைவேறிய பிறகு, கிருஷ்ணா தன் திட்டத்தை நிறைவேற்றிய பிறகு இந்த ஒட்டுமொத்த தேவன்மார்களும் திரும்பி அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்க இடத்துக்கு போறாங்க. பகவானுடைய ஆன்மீக லோகத்திலிருந்து வந்தவங்க ஆன்மீக லோகத்துக்கு திரும்ப போறாங்க. தேவலோகத்திலிருந்து வந்தவங்க தேவலோகத்துக்கு திரும்ப போவாங்க. எங்கிருந்தெல்லாம் பகவானுடைய கிருஷ்ணருடைய சேவையில கலந்துக்கிட்டாங்களோ, பகவானுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வர்றாங்களோ, பகவானுடைய திட்டம் என்னதப்போ, பகவான் எதுக்காக இந்த பூமியில அவதரிக்கிறாரு? தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா. தர்மஸ்ய கிளானிர். தர்மஸ்ய கிளானிர் அப்படின்னா தர்மத்தினுடைய பாதையிலிருந்து மக்கள் விலகும் போது, அதர்மம் ஆதிக்கம் செலுத்தும் போது, அதர்மத்தை தடுத்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக பகவான் தோன்றுகிறார். தர்மம் என்றாலே பக்தி தான். அதுதான் உயர்ந்த தர்மம். தர்மம்னு சொன்னாலே பக்தி தொண்டுதான். எந்த தர்மம் செய்தாலும் அது பக்தி தொண்டு என்ற தளத்துக்கு வந்தே ஆக வேண்டும். ஒருத்தர் எந்த தர்மத்தில் இருந்தாலும், ஒருவர் எந்த தர்மத்தை பின்பற்றினாலும், ஒருத்தருடைய உத்தியோக கடமை எதுவாக இருந்தாலும் அவர் பக்தி தொண்டுகிற தளத்துக்கு வந்தாக வேண்டும். தர்மே நகினா பசுபி சமானா. தர்மத்தை பின்பற்றாதவர் விலங்குக்கு சமமாக ஒப்பிடப்படுகிறார். தர்மத்தை பின்பற்றாத ஒருவர் விலங்குக்கு சமமாக ஒப்பிடப்படுகிறார். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மம் என்பது பகவானே ஏற்படுத்தப்பட்டது. தர்மம் என்பது பகவானாலே ஏற்படுத்தப்பட்டது. அது தர்மத்தினுடைய சூட்சமம் ரொம்ப ரகசியமானது. தர்மத்தை புரிந்து கொள்வது மிகவும் ரகசியமானது. தாரையதே இது தர்மஹா. தாரையதே இது தர்மம் என்றால் தாங்கி பிடிப்பது. தாங்கி பிடிப்பது. தர்மம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செய்யும் போது ரிலீஜியஸ் பிரின்சிபல் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. தர்மம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது ரிலீஜியஸ் பிரின்சிபல் அப்படின்னு. ஆனா சில பிரபுபாதர், நம்முடைய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர், அது தவறான கருத்து என்று போதிக்கிறார். தர்மம் என்றால் சமய கொள்கையோ மத கொள்கையோ அல்ல. தர்மம் என்றால் சமய கோட்பாடோ அல்லது மத கொள்கையோ அல்ல. தர்மம் என்றால் ஒருத்தருடைய உத்தியோக கடமை. one's occupational duty. சில Prabhupada said dharma means one's occupational duty. தர்மம் என்றால் ஒரு மதத்தை சார்ந்ததோ அல்லது ஒரு சமயத்தை சார்ந்ததோ அல்ல. தர்மம் என்றால் மத கோட்பாடு அல்ல. தர்மம் என்றால் மத கொள்கை அல்ல. தர்மம் என்றால் ஒருத்தருடைய உத்தியோக கடமை. அந்த உத்தியோக கடமையை ஒரு சரிவர நிறைவேற்றுவது மூலமாக அவங்க பகவானை திருப்திப்படுத்த முடியும். அப்போ ஒரு ஜீவாத்மாவுடைய நித்தியமான அல்லது நிரந்தரமான உத்தியோக கடமை தான் சனாதன தர்மம். ஜீவாத்மாவாகிய நம்முடைய நித்தியமான உன்னதமான கடமை சனாதன தர்மம். நாம் செய்ய வேண்டியது, ஓரொரு ஜீவாத்மாவும் பின்பற்ற வேண்டியது, ஓரொரு ஜீவனும் ஓரொரு ஜீவாத்மாவும் பின்பற்ற வேண்டிய முக்கியமான கடமைதான் பக்தி. பக்தி தொண்டு. சனாதனா. சனாதனம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நித்தியமானது, மாற்றம் இல்லாதது, அழிவற்றது. கிருஷ்ணா பகவான் நித்தியமானவர். சனாதன தர்மமும் நித்தியமானது. சனாதன தர்மத்தை பின்பற்றும் பக்தர்கள் ஜீவாத்மா அவங்களும் நித்தியமானவர். அது ஆத்மா நித்தியமானது. இந்த உடல் இருக்கிற ஆத்மா நித்தியமானது. பகவான் நித்தியமானவர், கிருஷ்ணர் நித்தியமானவர். பகவானுக்கு நமக்குள்ள உறவு சனாதன தர்மம். கிருஷ்ணர் நித்தியமானவர், நானும் நித்தியமானவர்.
எங்களுக்குள்ள உறவு ஆண்டான் அடிமை உறவு. பகவான் ஆள்பவர், நம்ம ஆளப்படுபவர். பகவான் ஆள்பவர், நம்ம ஆழப்படுபவங்க, ஆளப்படுபவர். இப்ப சனாதனம் தர்மனாலே பக்தி தொண்டுதான். பகவானிடத்துல அன்பு செய்வது, சேவை செய்வது, பக்தி பக்தி சேவை செய்வது. அப்போ ஒருத்தர் எந்த தர்மத்தை எடுத்துக்கொண்டிருந்தாலும் அந்த தர்மத்தின் மூலமாக இறைவனை திருப்தி செய்வதுதான் சனாதன தர்மம். பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ரா, பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், பலனப்பஸ்த, சன்னியாசி. ஒருத்தர் பிராமண தர்மத்தை சரிவர பண்ணும்போது இறைவனை திருப்திப்படுத்திடலாம். அதே மாதிரி ஒரு சத்திரிய தர்மத்தை ஒருத்தர் சரிவர பண்ணா பகவானை திருப்திப்படுத்திடலாம். அப்படி அவரவருக்கான உத்தியோக கடமை, அவரவருக்கான உத்தியோக கடமை எடுத்துக்கொண்டு அந்த உத்தியோக கடமையை சரிவர செய்து இறைவனை திருப்திப்படுத்து. இதுதான் தர்மம், சனாதன தர்மம். இன்னைக்கு கலியுகத்துல கலியினுடைய தாக்கத்தினாலையும் உயர்ந்த வகுப்பினருடைய வீழ்ச்சி, உயர்ந்த வகுப்பினருடைய வீழ்ச்சியினாலையும் கலியினுடைய தாக்கத்தினாலையும் சனாதன தர்மம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது, தவறாக சித்தரிக்கப்படுகிறது, தவறாக விளக்கப்படுகிறது. பேரளவான போலி அரசியல்வாதிகள், போலி சினிமா நடிகர்கள், சாஸ்திர அறிவில்லாத மனக்கற்பனையாளர்கள், இவங்கெல்லாம் இந்த சனாதன தர்மத்துக்கு தவறான விளக்கம் கற்பிக்கிறார். சனாதனம் என்றால் நித்தியமானது, மாற்றம் இல்லாதது. தர்மம் என்றால் என்னுடைய ஆக்குபேஷன் டியூட்டி. நித்தியமான என்னுடைய நித்தியமான மாற்றம் இல்லாத என்னுடைய கடமை என்னது? இறைவன் நித்தியமானவர், நானும் நித்தியமானவர், எனக்கும் அவருக்குள்ள உறவு பக்தி நித்தியமானது. அப்ப பக்தி தொண்டு இறைவனுக்கு சேவை செய்வதுதான் சனாதன தர்மம். இறைவனுக்கு சேவை செய்வது, பகவானுக்கு சேவை செய்வது, பகவானுக்கு பக்தி, பகவானிடத்துல பக்தி செய்வதுதான் சனாதன தர்மம். ரைட்? சோ பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதுதான் சனாதன தர்மம். இப்ப எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில வராரோ இந்த ஒரு திட்டத்தை தான் ஒரு ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இந்த ஒரு தர்மத்தை தான் புனர்ஸ்தாபனம், தர்மத்தை புனர்ஸ்தாபனம் செய்கிறார், ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றாரு. எப்பெல்லாம் மக்கள் சனாதன தர்மத்துக்கு விலகி போறாங்களோ, எப்பெல்லாம் மக்கள் தங்களுடைய உத்தியோக கடமையை மறந்து போறாங்களோ, எப்பெல்லாம் மக்கள் தர்மத்துக்கு புறம்பா செயல்பட ஆரம்பிக்கிறாங்களோ, எப்பெல்லாம் அதர்மம் அதிகமா ஆதிக்கம் செலுத்துதோ, அப்போ பகவான் இந்த பூமியில் அவதாரம் செய்து அந்த நிலைமையை சரி செய்வார். அவரை ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவாக, ராம் லக்ஷ்மணனாக, கிருஷ்ண பலராமராக, கௌரங்க நித்யானந்தராக, இவங்களுடைய அவதார நோக்கமே இந்த தர்மசிய கிளாரிட், தர்மத்திலிருந்து விலகினவங்களை திரும்பி கொண்டு வரணும். எப்பெல்லாம் மக்கள் பக்தி பாதை விட்டு விலகி போறாங்களோ, பக்தி மார்க்கத்திலிருந்து விலகினவங்களை திரும்பி பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு வரலாம். அவங்களுடைய உத்தியோக கடமை மறந்து போய் ஓரொரு வர்ணத்தில் இருக்கிறவங்களும் ஓரொரு ஜீவராசியும் தன்னுடைய உத்தியோக கடமை மறந்து போய் அந்த உத்தியோக கடமைக்கு எதிராக செயல்படும் போதோ அல்லது இந்த உத்தியோக கடமையை கைவிடும் போது மிக உயர்ந்த தர்மமான பக்தியை ஸ்தாபனம் செய்கிறார் பகவான். அப்ப ஓரொரு உத்தியோக கடமையும் பகவானை திருப்திப்படுத்திருக்கார். அத கும்பிர் திஜஸ்ரேஷ்ட வர்ணாசிரம விபாவசா சாருஷிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷம். பகவானை திருப்திப்படுத்துறது. தர்மஸ்வனுஷிதா பும்ச விஸ்வக்ஷேன கதாஸ்யா நோத்பாதையில் எதிரெதும் சிரமையை வெகி கேவலம். இதை விட்டுட்டு பகவானை திருப்திப்படுத்தாம ஒருத்தர் எவ்வளவுதான் நல்லா உத்தியோக கடமை பண்ண ஜெகநாத சுவாமிக்கு பகவானை திருப்தி செய்யாம ஒருத்தர் எவ்வளவுதான் ஒரு உத்தியோக கடமையை பர்ஃபெக்டா பண்ணாலும் அது கால வேலை தான். ஒரு பிராமணர் அதிகாலையில் எழுந்திருக்கலாம், வேத மந்திரங்களை பாராயணம் செய்யலாம், கோவில்ல பூஜைகள் செய்யலாம், யாகங்கள் செய்யலாம், தபங்கள் இருக்கலாம், விரதங்கள் இருக்கலாம். ஆனா கிருஷ்ணர் விட்டுட்டாரு, கிருஷ்ணருக்காக செயல்படல, கிருஷ்ண உணர்வுல செயலாற்றல, அவர் செய்த செயல்கள் எல்லாம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கவில்லை என்றால் அது காலவரையில் தான், சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம், காலவரையில். அதே மாதிரி நாடை ஆளக்கூடிய மன்னன், ஒரு தலைவன் கிருஷ்ணனுடைய கட்டளையை நிறைவேற்றல, இறைவனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கலன்னா
அவன் செய்யற அனைத்து செயலும் காலவேலை தான். இறை உணர்வற்ற சமுதாயம் பெரும் தொந்தரவு தான். அதே மாதிரி ஒரு வியாபாரி பசுக்களை பராமரிக்கிறதும் தானியங்களை உற்பத்தி பண்ணி அது மூலமா இறைவனை திருப்திப்படுத்தலைன்னா அவருடைய செயலும் காலவேலை தான். இப்படி ஒருத்தர் எந்த வர்ணத்தில் இருந்தாலும் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும், அவர் சன்னியாசியோ குடும்பஸ்தனோ பிரம்மச்சாரியோ இல்ல இல்லற வாழ்க்கை ஓய்வு பெற்றவரோ யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய உத்தியோக கடமை மூலமா கிருஷ்ணரை திருப்திப்படுத்தல அல்லது கிருஷ்ணனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கல, கிருஷ்ணரை அறிய முயற்சி பண்ணல, கிருஷ்ணருக்காக செய்யல அப்படின்னா அது சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம், சமய வெடிக்க காலவரி தான். அதனால இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் உத்தியோக கடமையை கைவிட்டுட்டு எல்லாரும் சூத்திரர்களா இருக்கு. கலியுகத்துல பெரும்பாலும் மக்கள் என்ன பண்றாங்க, கலோ சூத்திர சம்பவ. கலியுகத்துல எல்லாம் சூத்திரர்கள் தான், லேபர்ஸ். இங்க சிறந்த பண்டிதர்கள் பிராமணர்களை காண்பது அரிது. நல்ல கை தேர்ந்த கற்றறிந்த பிராமணர்கள், அதாவது பகவானை திருப்தி செய்வதற்காக பிரம்மணியத்தை கடைபிடிக்கிறோம், பகவானை அடைவதற்காக, பகவானை திருப்தி செய்வதற்காக, கிருஷ்ணரை பற்றி கற்றுக் கொடுப்பதற்காக, கற்பிப்பதற்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் விரல விட்டு எண்ணிடலாம், ரொம்ப குறைவு. அதே மாதிரி நாடாளும் வேந்தன், பாராளும் வேந்தன், மன்னராட்சி போய் மக்களாட்சி வந்தது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களே மக்களை ஏமாத்துறாங்க. இது வேலியை பயிர் மேய்ச்சிட்டு போட்ட வேலியை என்ன பண்ணுது, பயிர மேய்க்கு. வியாபாரங்கிற பேர்ல பெரும் பெரும் தொழிற்சாலைகள் உற்பத்தி பண்றது, தொழிற்சாலை கழிவுகளை புனித நதிகளை கலக்கிறது, நதிகளை அசுத்தம் பண்றது, நீர் தேக்கங்களை மண்ணை போட்டு நிரப்பி அதுல பெரிய பெரிய பில்டிங் கட்டுறது, வானுயர்ந்த கட்டடங்களை கட்டுறது, வண்ண வண்ண கார்களை ஓட்டுறது, பெரிய பெரிய பாலங்களை கட்டுறது, மேல ரயில், பறக்கும் ரயில், புல்லட் ரயில், அந்த ரயில், இந்த ரயில், இந்த மாதிரி நாகரிகம் இருக்கு இல்லையா, இது சிம்பிளி டிஸ்டர்பன்ஸ் சமுதாயம். வெறுமனே பசுக்களை பராமரிக்கிறதுனாலையும் தானியங்களை உற்பத்தி பண்றதுனாலையும் ஒருத்தர் பெரிய செல்வந்தரா இருக்க முடியும்னு சாஸ்திரம் சொல்லுது. கௌவேன தனவான் தானியேன தனவான். யார் பசு நிறைய வச்சிருக்காங்களோ, யார் நிலம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் செல்வந்தர். நீங்க ஆடிக்கார் வச்சிருந்தா செல்வந்தர், அமாவாசை கார் வச்சிருந்தா செல்வந்தர். அப்படி கிடையாது. என்ன கார் வச்சிருக்காங்க, என்ன கோட் ஷூட் போட்டிருக்காங்க, 4 வார்த்தை ஆங்கிலத்துல பேசினா அவர் பெரிய செல்வந்தர் பண்டிதன் ஆயிரும். ரைட். சோ பாயிண்ட் என்னன்னா, இங்க கவனிக்க வேண்டியது, இந்த உத்தியோக கடமை நம்ம விட்டு மாறும்போது பேரளவான நவீன நாகரிகம், பேரளவான நவீன நாகரிகம், மேற்கத்திய கலாச்சாரம் இதெல்லாம் நம்ம பின்பற்றும் போது சிம்பிளி சொசைட்டில டிஸ்டர்பன்ஸ் அண்ட் சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். சமுதாயம் தொந்தரவு காலம் இருக்கு, சண்டை சச்சரவு, நிம்மதி இல்ல, தொந்தரவு, காலவரியம், இதுதான் நடந்துட்டு. என்னைக்கு நம்ம இயல்பான வேத வாழ்க்கையை கைவிட்டோமோ, என்னைக்கு நம்ம சனாதன தர்மத்திலிருந்து விலகி வரமோ, அப்ப சனாதன தர்மத்தை விட்டு விலக விலக மக்கள் நாத்திகர்களாகவும் திருடர்களாகவும் கொள்ளையர்களாகவும் ஏமாற்றுக்காரங்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஹோல் சொசைட்டி ஒட்டுமொத்த சமுதாயம் தொந்தரவுலயே இருக்கு, நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது, சண்டை சச்சரவு, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. சோ இந்த மாதிரி நிலைகள் ஏற்படும் போது இதை சரி பண்றதுக்கு பகவான் வந்துகிட்டே இருக்காரு. எப்பெல்லாம் பகவான் வருவாரு, பக்தி தொண்டை ஸ்தாபனம் பண்ணுவார். அப்புறம் கொஞ்ச காலத்துல மக்கள் விலகுவாங்க, திரும்பிய வருவாரு, சரி பண்ணிட்டே இருப்பார். சகாலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. காலப்போக்கில் அது மறையும் போது திரும்பி கிருஷ்ணன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார், ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகுறாங்களோ, எப்பெல்லாம் மக்கள் சனாதன தர்மத்தை கைவிடுறாங்களோ, எப்பெல்லாம் மக்கள் பக்தி தொண்டை விட்டுறாங்களோ, எப்பெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மக்கள் மறக்கிறாங்களோ, அது ரொம்ப தூரம் விலகி போகும்போது கிருஷ்ணா நிலைமையை சரி பண்ணிட்டே இருப்பார். அவர் யுகந்தோறும் அவதரிக்கிறார், ஒரு யுகந்தோறும் அவதரிக்கிறார். அப்படி பகவானுக்கு வரும்போது அவருக்கு சேவைக்காக தேவர்களும் இந்த பூமிக்கு வராங்க. சரி, இப்போ பகவானுடைய திட்டம், கிருஷ்ணனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக தேவர்கள் இந்த பூமிக்கு வராங்க. பகவானுடைய திட்டம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப அவங்க இடத்துக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேவர்களை பகவான் இந்த பூமிக்கு அழைச்சிட்டு வந்தாரு.
அந்த தேவர்கள் எல்லாம் யது வம்சத்துல தோன்று, யது குலத்துல தோன்றினாங்க. இப்போ இந்த யதுகுலம் பூமிக்கு ஆக்சுவலி யதுகுலம் பூமிக்கு பாரமா இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் பகவானோடு சம்பந்தப்பட்டிருக்காங்க. கிருஷ்ணருடைய பகவான் கிருஷ்ணருடைய நண்பர்களாக, உறவினர்களாக இருக்காங்க, பிரியமான பக்தர்களா இருக்காங்க. யது வம்சம் வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் இருந்தாங்க, கோடிக்கணக்கான. ஆக்சுவலி உண்மையில பூமாதேவி பிரார்த்தனை செய்தது பூமியுடைய பாரம், பூமியோட பாரம் தாங்கல. ஏன்னா அசுரர்கள் அதிகமா இருந்தாங்க. ஜராசந்தன், காலேவனன், தந்தவக்ரன், சிசுபாலன், கம்சன், பௌமாசுரன், பூதனா, திருநாவர்த்தா, தேடிகா, so many, entire gut full of asuras. பூகோளம் முழுவதும் அசுரர்களால் நிரம்பி இருந்ததுனால பூமியினால் அந்த பாரத்தை தாங்க முடியல. பூமாதேவி பிரார்த்தனை செஞ்சாங்க. பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்ணாரு, பகவான் இந்த பூமியில வந்தாரு, பூமியோட பாரத்தை குறைச்சாரு. இந்த அசுரர்கள் எல்லாம், இது அசுரன் யாரு? இதுதான் சனாதன தர்மத்துக்கு எதிராக செயல்படும். அசுரன்னா யாரு? அசுரன்னா தோற்றத்துல அல்ல, ரெண்டு கொம்பு இருக்கும், பல்லெல்லாம் வெளியே வந்திருக்கும், அதுல அசுரன். அசுரன் என்றால் பார்க்க ரொம்ப அழகா இருப்பான். இரண்யகசிபு கூட பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்கு, ஆனா அசுரன். அசுரன் என்ன அர்த்தம்? அசுர குணம், கேரக்டர். அசுரன்னா சனாதன தர்மத்துக்கு எதிராக செயல்படுறவங்க, சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுறவங்க, உயர்ந்த குலத்துல பிறந்து அந்த தர்மத்தை கைவிட்டவங்க, பக்தர்களுக்கு மேல பொறாமை கொள்றவங்க, பகவான் இடத்துல பொறாமை கொள்றவங்க, இது அசுரகுணம். ஆசிரியம் பாவம் ஆசிரியம். இறைவனுடைய கட்டளையை பின்பற்றாதவங்க, கடவுளை உதாசீனப்படுத்துறவங்க, கடவுளை இல்லைன்னு சொல்றவங்க, எல்லாம் ஒரே குட்டையில ஓட்ட மாட்டேன், எல்லாம் ஒரே கேட்டகரி. இந்த அசுரங்க பூமிக்கு பாரமா இருக்கும் போது பகவான் இவங்களை வதம் செஞ்சு இந்த அசுரட்டு இருந்து பக்தர்களை காப்பாத்துற, இந்த அசுரட்டு இருந்து பக்தர்களை காப்பாத்துற இந்த திட்டத்தை பகவான் நிறைவேற்றிய பிறகு அவரும் திரும்ப தன்னுடைய நித்தியமான உலகத்துக்கு போறார். பகவான் நித்தியமானவர், அவரது உலகம் நித்தியமானது, ஆன்மீக உலகம். நதத்பாசேதே சூரியோ நசாங்கோ நபாவகா எத்தத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமமம. எனது உலகத்தில் சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. அங்க ஒருத்தர் வந்துட்டா இங்க திரும்ப வர தேவையில்லை. அது நித்தியமானது, சனாதன தாமம். கிருஷ்ணா சனாதனம் நித்தியமானவர், ஜீவாத்மா நாமளும் நித்தியமானவங்க, பகவானி ஆன்மீகம் நித்தியமானது, சனாதன தாமம். அந்த சனாதன தாமத்துக்கு பகவான் இறங்கி வர்றாரு, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிட்டு திரும்பி இங்க இருந்து போயிடுறாரு. அவர் ஆன்மீக உலகத்திலிருந்து ஜன உலகத்துக்கு இறங்கி வர்றாரு. கிருஷ்ணா வந்து ஆன்மீக உலகத்திலிருந்து இந்த பௌதிக உலகத்துக்கு வர்றாரு. தன் திட்டத்தை நிறைவேற்றி விட்டுட்டு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிய பிறகு பகவான் திரும்பியும் அவருடைய ஆன்மீக உலகத்துக்கு போறாரு. அப்படி போகும்போது எதுக்களையும் அழைச்சிட்டு போகணும், எதுக்களையும் வந்து திரும்பி அவங்க அழைச்சிட்டு போகணும். அப்ப அந்த ஒரு லீலை செய்யும் போது பகவான் அதுலயும் நமக்கு ஏதாவது பாடம் கொடுக்க முடியுமா? பகவானுடைய ஓரொரு அசைவும், பகவானது ஓரொரு அசைவும், ஓரொரு செயலும், ஓரொரு திட்டமும் எப்படி ஜீவன்களுக்கு நன்மை செய்யறது, எப்படி ஜீவன்களை காப்பாத்துறது, எப்படி ஜீவன்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது, இப்படியேதான் இருக்கு, இப்படியேதான். அதனாலதான் சுகதேவ் கோஸ்வாமி இங்க வந்து பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு. சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் என்ன சொல்றாரு? ஓ அன்புள்ள அரசரே, ராவணர்களின் சாபம் ஒரு சாக்கு போக்குதான். ராவணர்கள் சபிக்கிறாங்க எதுக்கல, என்ன பண்ணாங்க? கிருஷ்ணா எல்லா இதயத்திலும் பரமாத்மாவா இருக்காரு, அந்த பிராமணர் இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு, எதுக்கு இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. எதுக்கள் கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர்கள், நண்பர்கள், உறவினர்கள், அவங்க எப்படி தவறு செய்வாங்க பிராமணர் இடத்துல? பகவான் கூட இருக்கிற, பகவானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பக்தன் எப்படி தவறு செய்வார்? கிருஷ்ணர் அனுமதிக்கலைனா, கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம, கிருஷ்ணாவுடைய திட்டம் இல்லாம, கிருஷ்ணாவுடைய ஏற்பாடு இல்லாம எப்படி நடக்கும்? அப்போ
எந்த ஒரு செயலுக்கும் நம்ம இந்த மூணு விஷயத்தை வந்து ரெஃபர் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும், ஒரு கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு பக்தர், இந்த பக்தரின் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இந்த மூணு விஷயத்தை நம்ம வந்து திங்க் பண்ணணும். கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம நடக்குமா? இங்க ஏதோ ஒரு செயல் நடக்குது, இங்க ஏதேனும் ஒரு செயல் நடக்குதுன்னா அது கிருஷ்ணனுடைய அனுமதி இல்லாம நடக்குமா? 2, கிருஷ்ணனுடைய ஏற்பாடு இல்லாம நடக்குமா? கிருஷ்ணருடைய ஏற்பாடு, அவருடைய திட்டம் இல்லாம நடக்குமா? 3, கிருஷ்ணாவுக்கு தெரியாம நடக்குமா? கிருஷ்ணாவுக்கு தெரியாம நடக்குமா? கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம நடக்காது, கிருஷ்ணாவுடைய ஏற்பாடு திட்டம் இல்லாம நடக்காது, அவருக்கு தெரியாம நடக்காது. இந்த மூணு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எதுக்குமே நம்ம கவலைப்பட மாட்டோம், எதுக்குமே வருத்தப்பட மாட்டோம். மான அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, இன்பம், துன்பம் எதிலும் பாதிக்கப்பட மாட்டோம். இன்னைக்கே பாதிக்கப்படுறோம். ஏன்னா நம்ம இந்த ஒரு உண்மையை மறந்து போயிடும், இந்த ஒரு உண்மையை மறந்து போயிடும். அதுதான் இங்க வந்து சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு, பகவானின் உன்னதமான விருப்பம் தான் நிஜ உண்மையாகும். கிருஷ்ணாஸ் டிசைர், கிருஷ்ணாஸ் வில். ஒரு பக்தருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு பக்தருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது கிருஷ்ணாவுடைய திட்டம், கிருஷ்ணாவுடைய விருப்பம், கிருஷ்ணாவுடைய ஏற்பாடு, கிருஷ்ணாவுடைய அனுமதி. Without Krishna's knowledge, how it will happen? கிருஷ்ணருக்கு தெரியாம எப்படி நடக்கும்? நம்ம என்ன பண்ணிடுறோம், தற்காலிகமான காரியத்தை பிடிச்சுக்கிட்டே இருக்கு. தற்காலிகமான காரணம், இவர்தான் காரணம், அவர்தான் காரணம், இதனால நடந்தது, அதனால நடந்தது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அதை விட்டுறோம், அதை விட்டுறோம். இந்த பக்தர் தான் காரணம், அந்த சொந்தக்கார காரணம், இந்த நண்பர் தான் காரணம், இதுதான் காரணம், அதுதான் காரணம். இந்த காரணங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. சர்வ காரண காரணம் கிருஷ்ணா. கிருஷ்ணரே சர்வ காரண காரணம். இந்த யதுக்கள், இவங்க சாம்பா, சாம்பா வந்து குறும்புக்கார பையன், கிருஷ்ணருடைய பையன் சாம்பா. அந்த சாம்பாவுக்கு பொம்பளை வேஷம் போட்டாங்க, லேடி கெட்டா போட்டு பொம்பளை வேஷம் போட்டு, ஒரு பிரெக்னன்ட் லேடி, ஒரு கர்ப்பவதியா வேஷம் போட்டுட்டு அவங்க எல்லாம் அந்த யதுக்கெல்லாம் இந்த முனிவர்கள் யாகம் பண்ணக்கூடிய பிராமணர்கள் யாகம் பண்ணக்கூடிய யாகசாலைக்கு வந்தாங்க. ஓ பிராமணர்களே, நீங்கெல்லாம் முக்காலம் அறிந்தவர்கள், சாஸ்திரம் படிச்சவங்க, அறிவு கூர்மை உள்ளவங்க, பயங்கர புத்திசாலிங்க. ஓ நீங்க சொல்லுங்க, இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும், இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சோ அந்த பிராமணர்கள் அவங்க உத்தியோக கடமை பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை போய் கேலி பண்ணி, அவங்களை தொந்தரவு பண்ணி, இந்த விளையாட்டு விளையாட்டு வினையாகும். யார்கிட்ட விளையாடணும், எப்ப விளையாடணும், எங்க விளையாடணும். சோ பிராமணர்கள் அவங்க டியூட்டி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த யதுக்கள் வந்து குறும்புத்தனமா போய் அவங்ககிட்ட விளையாடுறாங்க. காரணம், இவங்களுக்கு நாங்க வந்து கிருஷ்ணாவுடைய நண்பர்கள், உறவினர்கள். கர்வம், கர்வம், செருக்கு, ஆணவம் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா இடம் நேரம் காலம் புரியாது. எந்த இடத்துல இருக்கிறோம், யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும். இல்லையா? ஒரு கர்வம் உள்ளவன், ஒரு அகந்தை, கர்வம், ஆணவம் உள்ளவர், நான் தான் எல்லாம், அது எந்த இடமா என்ன, எனக்கு மேல கிடையாது, நான் இல்லைன்னா கிடையாது. அந்த செருக்கு வர்றது, கர்வம், ஆணவம் வர்றது பக்தருக்கு அழகே இல்லை. இது ஒரு அழகான பாடம். ஒரு கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய பக்தர் வந்து எந்த சூழலிலும் கர்வம் கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது, செருக்கடையக்கூடாது. ரொம்ப எளிமையான பணிவான பக்தரா இருக்கும். இந்த எதுக்கள் போய் கேலி பண்ணாங்க, அந்த வைணவர்களுக்கு பிராமணருக்கு அபராதம் செஞ்சாங்க. அப்போ கிருஷ்ணா வந்து இந்த லீலையில நமக்கு நிறைய பாடம் கற்பிக்கிறார். முதல் பாடம் வந்து ஒரு பக்தர் வந்து ஆணவம் கொள்ளக்கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது, செருக்கடையக்கூடாது, ரொம்ப பணிவா எளிமையா இருக்கணும். அது கிருஷ்ணனுடைய உறவினரா இருந்தாலும் சரி, கிருஷ்ணனுடைய பகவானின் நண்பரா இருந்தாலும் சரி, கிருஷ்ணா வந்து அதை பொறுத்துக்க மாட்டார். செகண்ட் பாயிண்ட் வந்து இவங்க வைஷ்ணவருக்கு பிராமணருக்கு அபராதம் பண்றாங்க, அவங்க கேலி பண்றாங்க.
இது கிருஷ்ணா தன் சொந்த குடும்ப அங்கத்தினரா இருந்தாலும் மன்னிக்க மாட்டாரு. யாராவது பக்தர்களுக்கு, பிராமணருக்கு, வைஷ்ணவருக்கு கேலி பண்றாங்க, இல்ல அவங்களை தொந்தரவு பண்றாங்க, இல்ல அவங்களுக்கு அபராதம் செய்யறாங்க அப்படின்னா கிருஷ்ணா அவங்களை மன்னிக்க மாட்டார். சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு? இதுல தலையிடவே இல்லை. இந்த பிராமணர் சபிச்சாங்க, ஓ எதுக்களே, இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தையா பிறப்பு கேக்குறீங்க? இந்த பொண்ணுக்கு இரும்பு வழக்கதான் குழந்தையா வரும். இதுதான் உங்க வம்ச அழிவுக்கு காரணமாகும். சோ கிருஷ்ணா அந்த முனிவருடைய இதயத்திலேயும் பரமாத்மா இருக்காரு. கிருஷ்ணர் அந்த முனிவர் இதயத்திலேயும் பரமாத்மா இருக்காரு, எதுக்கள் இதயத்திலேயும் பரமாத்மா இருக்காரு. இது எதுக்கள் இப்படி செய்யாம இருந்திருக்கலாமே. அதே மாதிரி இந்த முனிவர்கள், சரி இவங்க எல்லாம் கிருஷ்ணனுடைய உறவினர்கள், நண்பர்கள், இவங்களையா போய் சபிக்கணும்? ஏப்பா அப்படி எல்லாம் விளையாடுறீங்க? அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணாதீங்க, பி சீரியஸ், ரொம்ப கவனமா இருக்க, இப்படி எல்லாம் பிராமணர்கிட்ட வைஷ்ணவர்கிட்ட கேலி பண்ணாதீங்க. என்ன குடும்பத்தோட உங்களுக்கு, பகவான் உங்களுக்கு நண்பரா இருக்காரு, பகவானுக்கு உறவினரா இருக்காரு அப்படின்னு புத்திமதி சொல்லிருக்கலாம். இல்லையா? அந்த பிராமணர்கள் எதுக்களுக்கு புத்திமதி சொல்லிருக்கலாம். ஓ எதுக்களே, உங்களுக்கே இந்த ஆணவம் செருக்கு, ஏன் இப்படி குறும்புத்தனம் பண்றீங்க? கிருஷ்ணருடைய நண்பரா உறவினரா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா? தர்மத்தை ஒழுங்கா, கிருஷ்ணரே தர்மத்தை எப்படி அழகா பின்பற்றுறாரு, பிராமணருக்கு எப்படி மரியாதை கொடுக்கிறாரு, பிராமணருக்கு எப்படி வழிபடுறாரு, பக்தர்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு. சோ அவர்கிட்ட நீங்க கத்துக்க வேண்டாமா? இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லல. கிருஷ்ணா நினைச்சிருந்தா சொல்ல வச்சிருக்கலாம். அவங்க இதயத்துல பரமாத்மா கிருஷ்ணா சொல்ல வச்சிருக்கலாம், எதுக்களே ஏன் இந்த மாதிரி குறும்புத்தனம் பண்றீங்க, ஏன் இப்படி எங்களை தொந்தரவு பண்றீங்க, ஏன் என்கிட்ட இந்த மாதிரி கேலி விளையாட்டெல்லாம் விளையாடுறீங்க, நோ இட்ஸ் நாட் குட், இது உங்க ஆன்மீக வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு நல்லதல்ல, நீங்க கிருஷ்ணருடைய நண்பரா இருக்கீங்க, உறவினரா இருக்கீங்க, இப்படி எல்லாம் பண்ணலாமா? நீங்க எந்த அட்வைஸும் பண்ணல, சிம்பிளி தே காஸ், சபிச்சுட்டாங்க. இதுதான் பகவானுடைய ஏற்பாடு. பகவானுடைய ஏற்பாட்டினால் சபிச்சாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? இந்த பிராமணர்கள் வைஷ்ணவர்கிட்ட போய் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இதுவும் பகவானுடைய ஏற்பாடு. அப்போ உயர்ந்த பக்தருடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே பகவானுடைய ஏற்பாடு. உயர்ந்த பக்தர்கள், பகவானை சரணடைஞ்சிருக்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில சில அதிசயங்கள் நடக்குது, சில சம்பவங்கள் நடக்குதுன்னா அது கிருஷ்ணனுடைய ஏற்பாடு. அதே போலதான் நாமளும் புரிஞ்சுக்கணும். பக்தி தொண்டை பயிற்சி பண்ணக்கூடிய என்னுடைய லைஃப்ல சில இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, இது எதெல்லாம் நடக்குது? இப்போ ஒரு பக்தருக்கு துன்பம் வருது, பிரச்சனை வருது, இது எதனால அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்றது? நமக்கு பிரச்சனை வரலாம், துன்பம் வரலாம், பதில் தெரிஞ்சும் கை தூக்குங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு உயர்ந்த பக்தர்கள் கிடையாது. நம்ம எதுக்களை போலவோ அல்லது பாண்டவர்களை போலவோ அல்லது இந்திரதும்ன ராஜா அவரை போலவோ அல்லது சித்திரகேது போலவோ உயர்ந்த பக்தர்கள் அல்ல. இவங்க வாழ்க்கையிலும் சபிக்கப்பட்டாங்க. சித்திரகேது பார்வதியால சபிக்கப்பட்டாங்க, இந்திரதும்ன ராஜா அகஸ்தியரால சபிக்கப்பட்டாரு. பாண்டவர்கள் தன் வாழ்க்கையில பிறந்திலிருந்து பல்வேறு துன்பங்கள் அனுபவிச்சாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. சோ இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை எப்படி ஒரு பொருத்தி பார்க்கிறது? நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், இது எப்படி எடுத்துக்கிறது? இது எப்படி இதெல்லாம் இது என் வாழ்க்கையில நடக்கூடிய சம்பவங்களை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? பதில் தெரிஞ்சவங்க கைத்து. தூங்கிட்டாங்களா ஹரிகிருஷ்ணா? ஓகே, பெரிய ஏதோ பெருசா கஷ்டம் வர்றது பவானி கருணையால் சின்னதா வந்துச்சுன்னு இருக்கலாம். ஆனா தொடர்ந்து வந்துட்டே இருக்கேன், தொடர்ந்து வந்துட்டே இருக்கேன். ஹரிகிருஷ்ணா, நம்ம செய்து வச்சிருக்கிற கர்மங்களாகும். உங்க வாய்ஸ் சரியா தெளிவா கேட்கலையே. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இதுக்கு முன்னாடி போன ஜென்மத்திலயோ இல்ல இதுக்கு முந்தின ஜென்மத்திலயோ எப்பவாவது நாம செஞ்சு வச்சிருக்கிற பாவ கர்மங்களா இருக்கும். நம்ம கர்ம வினையா இருக்கலாம். சரி, அப்புறம் வேற கை தூக்குங்க.
பகவானை மறந்து விடக்கூடாதுன்னு. பகவானை மறந்து விடக்கூடாது. அவரை தொடர்ந்து கஷ்டமே வந்துட்டு இருந்தா எப்படி அந்த பக்தன் பகவான்கிட்ட வருவார்? போதுண்டா, கிருஷ்ணர் வேண்டாம் ராமா வேண்டாம் ஓடிடும் இல்லையா? ஒரு பக்தனுக்கு தொடர்ந்து கஷ்டம் வந்துட்டே இருந்தா என்ன நினைப்பாங்க? என்னடா அது, நானும் பக்தி பண்றேன், நாம ஜெபிக்கிறேன், கோயிலுக்கு போறேன், அவங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்றேன், எனக்கு கஷ்டம் தீரவே மாட்டேங்குது, இது ஒண்ணு சரியில்லையா? அப்போ இதெல்லாம் ஒண்ணு வேலை செய்தாலும் சும்மாவா? ராம கிருஷ்ணா கோவிந்தன் சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சில பக்தர் அப்படி புலம்புறது நான் பார்த்திருக்கேன். நான் பிரபு நானும் பக்தி பண்றேன், கடவுள் என்ன சோதிச்சுட்டே இருக்கிறாரு. ஸ்ரீலலிதா பிரபு பிரபு பகவான் மேல நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம், பகவான் நமக்கு வைக்கிற டெஸ்டா கூட இருக்கலாம் பிரபு. நம்ம பகவான அந்த கஷ்ட காலத்துல நம்ம பகவானை நம்பி இருக்கோமா, இல்ல நம்ம பகவானை வேண்டி கூட நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துட்டே இருக்க, இந்த பகவானை நம்பி என்ன பண்றதுன்னு ஒரு மென்டாலிட்டி வரும் இல்லையா பிரபு எல்லாருக்கும்? அது ஒரு நமக்கு ஒரு சோதனை. அந்த டெஸ்ட்ல பக்தர் ஓடிட்டானா பகவான் விட்டு ஓட மாட்டாங்க பிரபு. ஏன்னா பகவான் நமக்கு ஒரு இது வச்சு டெஸ்ட் வச்சிருக்காரு. நம்ம இதுல கண்டிப்பா பக்தி பண்ணி நம்ம பகவான் அடையணும்னு ஒரு வைராக்கியம், ஒரு உறுதி வரணும் இல்லையா பிரபு நமக்கு? சரி, ஓகே. ஸ்ரீலலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் பிரபு. பிரபு மாதாஜி சொல்ல வந்ததுதான் இப்ப நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா பகவான் நம்மள என்ன பண்றாருன்னா ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வர்றாரு, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக அது இருக்கு பிரபு, அவ்வளவுதான். சரி, ரெண்டாவது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு கஷ்டம் நமக்கு கொடுக்குறாருன்னா அவ கர்மாலாம் போயிட்டு அவர்கிட்ட சீக்கிரம் நம்மளை எடுக்கிறதுக்கு வேண்டி கஷ்டத்தை கொடுக்குறாரு. கர்மாலாம் சீக்கிரம் நானே பகவானை வழிபடுறேன், பகவான் கிட்ட வந்துட்டா பக்தி பண்றேன், அப்படி இருந்து என் கர்மா எல்லாம் தீரலன்னு நான் ஏன் பக்தி பண்ணணும்? கர்மா இருந்துட்டே இருக்கேன், ஏன் தீர மாட்டேங்குது? அது நம்ம யுக யுகமா சேர்த்து வச்சிருக்க கர்மா பிரபு, அதனால சீக்கிரம் தீராது. அது சீக்கிரம் தீரணும்னா நல்ல நாம ஜெபம் செய்யணும், பகவான்கிட்ட சரணடையணும். ஓகே, தேங்க்யூ. சோ ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, என் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், இதை நான் எப்படி ஃபேஸ் பண்றது? இதுக்கும் கிருஷ்ணா கான்சியஸ்க்கும் என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், அது லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ மான அவமானம் புகழ்ச்சி வீழ்ச்சி எதுவா இருந்தாலும் இது என்னை பாதிக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? என் வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்களை எப்படி பாவிக்கணும்? இதை பாதிக்காம இருக்கு நான் என்ன பண்ணா, முதல்ல நான் ஒரு தூய பக்தரை சரணடையும், ஒரு அத்தாரிட்டி, அதாவது ஒரு சீனியர் டிவோட்டி, ஒரு மூத்த பக்தர் அல்லது ஒரு சீக்ஷா குரு அல்லது தீக்ஷா குரு, இந்த மாதிரி பக்தியில பக்குவமானவங்க, கிருஷ்ண உணர்வுல பக்குவமா இருக்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள், அவங்க லைஃப்ல பார்த்த நிறைய அனுபவங்கள், அதெல்லாம் நமக்கு பாடமா இருக்கும். அப்போ எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? இது கிருஷ்ணனுடைய கருணையா இருக்குமா, இல்ல இது கிருஷ்ணனுடைய ஏற்பாடா, இது கிருஷ்ணனுடைய விருப்பமா, இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? இல்ல என் கர்ம வினையினால வருதா, இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுனா அதுக்குதான் அத்தாரிட்டிஸ், பரம்பரையில வரக்கூடிய குருமார்கள் இருக்காங்க, நமக்கு நிறைய குருமார்கள் இருக்காங்க, சிக்ஷா குரு இருக்காங்க, பக்தியில பக்குவமான மூத்த பக்தர்கள் நிறைய இருக்காங்க. அவங்கள கன்சல்ட் பண்ணும். எப்பவுமே நம்ம லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது ப்ராப்ளத்தினால புலம்பவும் கூடாது, பிரச்சனை வரும்போது பிரச்சனையில புலம்பவும் கூடாது, பிரச்சனையை பிடிச்சிட்டே அழுதுட்டு இருக்க கூடாது, பிரச்சனைகள் பின்னாடி ஓடவும் கூடாது, பிரச்சனையை நம்ம துரத்திட்டு வருதுன்னு நினைக்க கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நேரா ஒரு பக்தரை சரணடையும், ஒரு தூய பக்தரை சரணடையும், அவங்ககிட்ட இருந்து கேட்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது இதுதான். சோ நமக்கு பிரச்சனை வந்ததுன்னா முதல்ல செய்ய வேண்டியது இதுதான் பண்ணணும். மூத்த பக்தர்ல கன்சல்ட் பண்ணணும். என் லைஃப்ல இப்படி நடக்குது, நான் எப்படி எடுத்துக்கிறது, என்ன செய்யணும், இதுக்கான சொல்யூஷன், இதுக்கான முடிவு என்ன? செகண்ட் திங், ரெண்டாவது, அவங்க நமக்கு சில அனுபவங்களை சொல்லுவாங்க, சில விஷயங்களை சொல்லி தருவாங்க, இப்படி பண்ணுங்க. அவங்க சில உதாரணம் தருவாங்க. அந்த உதாரணம் ரொம்ப அழகா எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கு. அந்த பக்தர்கள் கொடுக்கக்கூடிய உதாரணம் சாஸ்திர பிரமாணமா இருக்கு. எல்லா பிரச்சனைக்கு தீர்வு கிருஷ்ண உணர்வு தான் பிரபா சொல்றாரு. எல்லா பிரச்சனைக்கு தீர்வு கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வுல இருக்கிற பக்தருக்கு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு எப்படி தீர்வு காண்றது? சோ முதல்ல சாஸ்திரம் சொல்லுது, மாத்ரா பர்ஷாஸ்து கௌந்தேயா சீனோஷ்ண சுகுத கதா அகமாபாயினோம் அநித்யாத்தாம் திதிக்ஷக்ஷ பாரத. இதை பொறுத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். எப்படி கோடை குளிர் மாறி மாறி வருதோ
அது மாதிரி வாழ்க்கையில இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, மான, அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி எல்லாம் மாறி மாறி வரும். ரட்டிப்பு தன்மையில் நிறைந்ததுதான் ஜட உலக வாழ்க்கை. ஜட உலகம்னாலே ரட்டிப்பு தன்மை நிறைந்ததுதான். அதனால கிருஷ்ணா வந்து பகவத்கீதை ரிப்பீட்டடா சொல்றாரு, ததா மானாவமானையோ சீதோஷ்ண சுகுதுகேஷோ ராகத்வேஷு முக்தைஷு, ரிப்பீட்டடா சொல்றாரு. கிருஷ்ணா திரும்ப திரும்ப சொல்றாரு, இந்த ரட்டிப்பு தன்மையினால பாதிப்படையக்கூடாது. இந்த ரட்டிப்பு தன்மையினால பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா முதல்ல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நாம் வந்து கான்பிடண்டா இருக்கணும், டிட்டர்மிண்டா இருக்கணும். ஐ எம் நாட் திஸ் பாடி. நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிற தளத்துல நான் உறுதியா இருந்தாதான் நான் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை பாதிப்படைய மாட்டேன். சோ நமக்கு நாலேஜ் இருக்கு, நம்ம எல்லாரும் படிக்கிறோம். இஸ்கான்ல இருக்கிற எல்லா டிபோட்டிக்கும் நாலேஜ் இருக்கு. நீங்க யார வேணாலும் கேள்வி சொல்லிடுவாங்க, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. நேத்து வந்த புதுசா வந்த பக்தர்ல இருந்து 5 வயசு குழந்தையில இருந்து 55 வயசு தாத்தா வரைக்கும் கேளுங்க, எல்லாம் சொல்லுவாங்க, we are not this body பிரபு, we are spirit soul பிரபு. நம்ம இந்த உடம்பு இல்ல பிரபு, நம்ம ஆன்மா பிரபு. எல்லாம் சொல்லுவோம், we have knowledge, we have enough knowledge. நமக்கு போதுங்கிற அளவுக்கு பிரபு அறிவு கொடுத்திருக்கு. பிரபுபாதோடைய கருணையால நமக்கு போதுங்கிற அளவுக்கு அறிவு இருக்கு. பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், so many literatures, எண்ணற்ற விளக்கங்கள், பிரபுபாடைய விளக்கங்கள். பாகவதத்துல எண்ணற்ற பக்தருடைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், ரியலைசேஷன். ஆனா எனக்குன்னு வரும்போது நான் பாதிக்கப்படுறேன். சோ இதுதான் ரெண்டாவது ரீசன். சோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து எனக்கு பிரச்சனை வரும்போது நான் வந்து மூத்த பக்தரை தொடர்பு கொண்டேனா, சீக்ஷா குரு தீக்ஷா குருடைய உபதேசங்களை பின்பற்றனா, அவங்களை நான் மீட் பண்ணி அவங்ககிட்ட என்னுடைய மனதில் இருக்கிறத நான் வெளிப்படுத்தினா, முக்கியமாக்காதி பிரச்சனை. என் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையா உள்ள விஷயங்கள் எப்படி நான் கடந்து வர்றது? So following authority, இதனாலதான் authority is very very important. ஏன்னா authority, following authority, உயர்ந்த அதிகாரிகள், மூத்த பக்தர்களை, சீக்ஷா குரு தீக்ஷா குரு ஏன் நான் ஃபாலோ பண்ணணும்னா, எனக்கு எனி டைம் பரீட்சை வரலாம், எனக்கு எந்த நேரத்திலும் டெஸ்ட் பரீட்சை வரலாம். ஏன்னா நான் பக்திங்கிற எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பக்திங்கிற கோர்ஸ் செஷன், நான் பக்திங்கிற கல்வியில நுழைச்சிட்டேன். இப்ப பக்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலி we are all student. நம்ம எல்லாம் மாணவர்கள். நம்ம எல்லாருமே பிரபுபாவுடைய ஸ்கூல்ல மாணவர்களா இருக்கோம். இஸ்கான்ல இஸ்கான்ங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன். இஸ்கான்ங்கிறது வந்து ஒரு சாதாரண ஏதோ ஒரு மடமோ, ஒரு சாதாரண மடம் மாதிரியோ, இல்ல ஒரு ஏதோ ஒரு ஆசிரமோ, இல்ல ஏதோ ஒரு கோயில், 10th 11th கோயில் அப்படி இல்லை. இஸ்கான் இஸ் an இன்ஸ்டிடியூஷன். இது நீங்க இஸ்கான் எப்படி வேணாலும் பார்க்கலாம். இஸ்கான் ஒரு இன்ஸ்டிடியூஷனா பார்க்கலாம், இங்க நிறைய படிக்கலாம். இஸ்கான் ஒரு ஹாஸ்பிட்டலா பார்க்கலாம், இங்க வந்து நோய் குணமாகும். இஸ்கான் ஒரு ஏரோப்ளைனா பார்க்கலாம், நீங்க பகவான் திரும்ப போலாம். எஸ், இஸ்கான் வந்து ஒரு பிளைட்டாவும் இருக்கும், இஸ்கான் ஒரு ஹாஸ்பிட்டலாவும் இருக்கு, இஸ்கான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாவும் இருக்கு. இன்ஸ்டிடியூஷன்ல வேலை என்னது? எஜுகேட் பண்றது. இன்ஸ்டிடியூஷனோட வேலை எஜுகேட் பண்றது. மெடிக்கல் ஹாஸ்பிட்டலோட வேலை கியூர் பண்றது. பிளைட்டோட வேலை நம்மளை கூட டிராப் பண்றது. இந்த 3 ரோலுமே இஸ்கான் பண்ணுது. பிரபுபாவோட இயக்கம் இந்த 3மே செய்யுது. பிரபுபாத ஆச்சாரியா, பிரபுபாத சுப்ரீம் டாக்டர், பிரபுபாத கேப்டன். பிரபுபாத தான் இந்த இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர், அவர் வந்து டீச்சர். பிரபுபாத இந்த ஷிப்போடைய இந்த பிளைட்டோடைய கேப்டன். ஷிப்போட கேப்டன். பிளைட்ல வந்து நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். அந்த பிளைட்ல ஓட்டுறவங்க என்ன சொல்லுவாங்க? ஏரோஸ்ட் தான். இல்ல பைலட். சுப்ரீம் பைலட். தென் ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர். ப்ராப்பர் இங்க நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் நிறைய டாக்டர் இருப்பார், ஒரு சீஃப் டாக்டர் இருப்பார். நிறைய டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நான் எதுக்கு சீஃப் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிறேன் இல்லையா? ஓகே, உங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்கு, நான் மருந்து கொடுத்துருக்கேன், இந்த ஆப்ரேட் பண்றதா வேணும், சீஃப் டாக்டர் கன்சல்ட் பண்றது. ரைட்? நிறைய டாக்டர், ஒரு சுப்ரீம் டாக்டர். நிறைய டீச்சர் இருக்காங்க, ஒரு சுப்ரீம் டீச்சர். பைலட், கேப்டன். எப்படி பார்க்கலாம்? இஸ்கான் இஸ் an இன்ஸ்டிடியூஷன். இது வந்து சாதாரண கோயில் அல்ல. இஸ்கான் கோயில்ங்கிறது சாதாரண கோயில் இல்ல.
இஸ்கான் ஒரு சாதாரண மடம் அல்ல, இஸ்கான் ஒரு சாதாரண ஆசிரமம் அல்ல, இட்ஸ் an இன்ஸ்டிடியூஷன். இங்க வந்து இறை விஞ்ஞானம் கற்பிக்கப்படுது. இங்க உள்ள வந்துட்டா இங்க இறை விஞ்ஞானம், கிருஷ்ண தத்துவம், கிருஷ்ண விஞ்ஞானம். இத ப்ரோப்பா இங்க பொருளோட சொன்னார், ஒரு வார்த்தை எழுதியிருந்தார். பகவத் தத்துவ விஞ்ஞானம், பகவத் தத்துவ விஞ்ஞானம் முக்த சங்க சஜாயது பிப்யதே ஹிருதய கிரந்தஸ்தி சிந்தந்தி சர்வ சம்சய. भगवत तत्व विज्ञान एवं प्रसन्न मनसो भगवत भक्ति योगदः भगवत तत्व विज्ञान मुक्त संघर्ष जायते. பகவத் தத்துவ விஞ்ஞானம், கிருஷ்ண தத்துவ விஞ்ஞானம், பகவானை பற்றிய விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது. அவனை பிறப்பு சக்கரத்திலிருந்தே விடுவிச்சிடும். அப்பேற்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் இது. இஸ்கான் வந்து ஒரு சாதாரண இடம் இது இல்ல, ஒரு இயக்கம் இல்ல. இங்க வந்தா கிருஷ்ண விஞ்ஞானத்தை தெரிஞ்சுட்டு ஒருத்தர் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்தே விடுபட்டுடலாம். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு நிறுவனம், உயர்ந்த ஒரு இயக்கம் இது. ஒருத்தர் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்தே விடுவிக்க முடியுது. லைஃப் ஆஃப்டர் லைஃப், பர்த் டெத், பிறப்பு இறப்பு சக்கரத்துக்கு சுழண்டு இருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது இந்த ப்ரோபாடி மூமெண்ட், ப்ரோபாடி இயக்கம் இஸ்கான். அதனால இங்க வந்து நம்ம உள்ள நுழைஞ்சதே இந்த இன்ஸ்டிடியூஷன்ல அட்மிஷன் கிடைச்சதே பெரிய விஷயம். ஆனா அட்மிஷன் இஸ் ஓபன் ஃபார் ஆல், அட்மிஷன் ஃப்ரீ ஃபார் ஆல். பாருங்க, எப்பேற்பட்ட இன்ஸ்டிடியூஷனுக்கு அட்மிஷன் ஃப்ரீ. Anybody can join. Even a dog can take part in this movement. That proper. Even a dog can take part in this movement. Even ஒரு நாய் கூட இந்த இயக்கத்துல வந்து கலந்துக்க முடியும். ஒரு நாய்க்குட்டி கூட இந்த இயக்கத்துல கலந்து தன்னை பக்குவப்படுத்திக்கலாம். So admission free, admission open, admission free. இந்த இன்ஸ்டிடியூஷன்ல நோ டேபிள் மேல போனோம், நோ டேபிள் கீழே போனோம், நோ லஞ்சம், நோ ஃபீஸ், நோ திஸ் ஃபீஸ் தட், எதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. பிரசாதம் ஃப்ரீ, லஞ்சஸ் ஃப்ரீ, சாமிஜி தர்சன் ஃப்ரீ, டைட்டி தர்ஷன் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. நீங்க வெளியில போங்க, சாமிஜி பார்க்க எவ்வளவு பணம், சாமிஜி கிட்ட பேச எவ்வளவு பணம், அவருக்கு பாத பூஜை செஞ்சா எவ்வளவு, so many things are there. பட் இங்க எல்லாமே ஃப்ரீ. anybody can. ஒண்ணுமே இல்லாத பாமர மக்கள் இருந்து எல்லா விஷயத்த செல்வந்தர் வரைக்கும் வரலாம். யார் வேணா வரலாம், யார் வேணா இதை பங்கு கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கு. ப்ரோபா வந்து ஓப்பன் ஹார்ட்டடா எல்லாரும் கொடுத்திருக்காரு. இது சைத்தன்ய மாவுடைய பிளெஸிங், சைத்தன்ய மாவுடைய கருணை எல்லாருக்கும் ஃப்ரீ. இந்த ஹாஸ்பிட்டல் நோ ஸ்பெஷல் சார்ஜ், இந்த ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ. இங்க சீப் டாக்டருக்கு நீங்க பைசா கொடுக்க வேண்டாம், கம்பவுண்டருக்கு பைசா கொடுக்க வேண்டாம், நர்ஸுக்கு யாருக்குமே நீங்க பைசா, ட்ரீட்மெண்ட்டுக்கு பைசா கொடுக்க வேண்டாம், ஃப்ரீ. நீங்க வெளியில போங்க, சாமிஜி இந்த கோர்ஸ் பண்ண எவ்வளவு பணம் கேட்பாரு, அந்த முத்ராக்கு அவ்வளவு, இந்த முத்ரா பண்றீங்களா, அந்த முத்ரா பண்றீங்களா, இந்த கோர்ஸ் எடுத்துக்கீங்களா, அந்த கோர்ஸ் எடுத்துக்கீங்களா, எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. அங்கெல்லாம் பணம் கட்டியும் வியாதி குணமாக மாட்டேங்குது. அங்க கொண்டு போய் பணம் கட்டியும் வியாதி குணமாகல. இங்க பணமும் கட்ட வேண்டாம், வந்தா வியாதி குணமாயிருது. ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல், ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல். ஸோ ஆர்டினரி ஃபிளைட் வந்து எப்பனாலும் பிரேக் டவுன் ஆகும், கேரண்டி இல்லை. ஆக்சிடென்ட் வரலாம், பிரேக் டவுன் ஆகலாம். அப்படியே இருந்தாலும் அந்த ஃபிளைட் வந்து உங்களுடைய டெஸ்டினேஷன் கொண்டு போடாது. டெம்பரவரி டெஸ்டினேஷன் தான். நீங்க வேணா மலேசியால இருந்து சிம்லாக்கு போகலாம், இல்லை சிம்லா இருந்து மலேசியாவுக்கு வரலாம், அவ்வளவுதான். இந்தியால இருந்து மலேசியாவுக்கு போகலாம், மலேசியா இந்தியாவில வரலாம், இல்லை இந்தியால இருந்து எங்க போலாம், இந்த ஜட உலகத்துக்குள்ளே சுத்திட்டு. இங்க இருக்கிற ஃபிளைட் வந்து ஜட உலகத்துக்குள்ளதான் சுத்தும். பட் இஸ்கான் ஃபிளைட் உங்களை கொண்டு போய் கோலா உத்தானத்துல விடும். இங்க இருக்கிற கேப்டனுக்கு வந்து இங்க இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் பர்சனுக்கு இந்த ஜட உலகத்துல சுத்தம் மட்டும் தான் தெரியும். ப்ரோபா இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் லெவல்லே கொண்டு போய் விட தெரியும். ப்ரோபா இருக்கிறது வந்திருக்காரு. அப்பேற்பட்ட மூமெண்ட் இது. இந்த மாதிரி ஒரு இயக்கத்துல இருந்துட்டு அன்னெசரி வி ஆர் வந்து கிளைமிங். முட்டாள்தமா நினைச்சிட்டு இருக்கோம், இதனால நடந்தது, அதனால நடந்தது, இவர் அப்படி அவர் இப்படி. இன்னும் சொன்ன எந்த மாதிரி இயக்கத்தில் இருக்கோம், எந்த மாதிரி பிலாசபி நம்மளுது, ஹை கிளாஸ் பிலாசபி, மிக உயர்ந்த தத்துவம்.
மிக உன்னதமான தத்துவம், கிருஷ்ண தத்துவம். எப்பேற்பட்ட இடம் இது. எப்படி பார்க்கணும்? அப்போ ஃபர்ஸ்ட் இப்படிதான். இங்க வந்து சுகதேவ் கோஸ்வாமி பரிசித் மராட்டு சொன்ன மாதிரி நம்ம அந்த விஷயங்களை எப்படி பார்க்கணும்னா இந்த பௌதிக புலன்களை கொண்டு பார்க்க கூடாது. முதல்ல பௌதிக புலன்களால பார்க்க கூடாது, பௌதிக மனதினால சிந்திக்க கூடாது, பௌதிக புத்தியை கொண்டு முடிவெடுக்க கூடாது. இங்க என்ன சம்பவம் நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில அதை வந்து பௌதிக கண்ணோட்டத்தில் பார்க்கவே கூடாது, பௌதிக மனசுல அதை சிந்திக்க கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் மனசால சிந்திக்க கூடாது, பௌதிக மனதை கொண்டு சிந்திக்க கூடாது, அது துக்கத்துலதான் முடியும். அதே மாதிரி பௌதிக புத்தி கொண்டு முடிவெடுக்க கூடாது, அது துக்கத்துல தான் முடியும். என்ன பண்ணணும்? கன்சல்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குருமார்கள், சிக்ஷா குரு, தீக்ஷா குரு, சீனியர் வைஷ்ணவா, சீனியர் டிவோட்டி அத்தாரிட்டி ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபாலோயிங் அத்தாரிட்டி ஆல்வேஸ் சேஃப். எப்பவுமே நம்ம அத்தாரிட்டியை ஃபாலோ பண்ணா நம்ம லைஃப் வந்து சேஃபா இருக்கும். ஓகே, அத்தாரிட்டி சொல்லிட்டாங்க, அது கரெக்டா தான் இருக்கும். சிக்ஷா குரு சொன்னாரு, கரெக்டா தான் இருக்கும். தீக்ஷா குரு சொன்னாரு, கரெக்டா தான் இருக்கும். என்னுடைய மனசு தப்பா யோசிக்கும். நான் மனதில் எடுக்கக்கூடிய முடிவு தவறா இருக்கும். ஏன்னா நான் குறைவுடையவன். மனிதனுக்கு ஜீவராசிக்கு 4 குறை இருக்கு. நான் தவறு செய்யக்கூடியவன். ஜீவராசியுடைய 4 குறைகள் உண்டு. தவறு செய்யறவங்க, ஏமாற்றுக்கிறவங்க, அறியாமையில் இருக்கும், புலன்கள் குறைபாடானது. சோ ஜீவாத்மாவே நான், என்னுடைய புலன்கள் குறைபாடானது, நான் அறியாமையில் இருக்கேன், நான் தவறு செய்யறவன், நான் ஏமாத்துக்காரன். அதனாலதான் எந்த முடிவும் வந்து என் மனப்போன போக்குல எடுக்கக்கூடாது. என் புத்தி சொல்லிச்சு நான் செஞ்சேன், என் மனசுல தோணுச்சு நான் பண்ணேன், நோ நோ கிடையாது. என் புத்தி தோணுச்சு, என் புத்தி சொல்லிச்சு நான் பண்ணேன், என் மனசுல தோணுச்சு நான் பண்ணேன், நோ கிடையாது. என்னுடைய மூத்த பக்தர் என்கிட்ட சொன்னாரு, என்னுடைய சிக்ஷா குரு சொன்னாரு, என் தீக்ஷா குரு சொன்னாரு, பிரபுபா சொல்லியிருக்காரு, பிரபுபா புத்தகங்களை படிச்சிருக்கேன், பிரபுபா லெக்சர்ல கேட்டிருக்கேன், இந்த குருமார்களோட லெக்சர்ல கேட்டேன், தட் இஸ் ரைட், அதுதான் கரெக்ட். சேஃப் அண்ட் செக்யூர், அதுதான் பாதுகாப்பு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கன்சல்ட் பண்ணணும். செகண்ட் திங் வந்து நான் படிச்சதை பிராக்டிக்கலா அப்ளை பண்ணணும். ஓகே, நான் வந்து இந்த உடம்புல ஆத்மா, நான் எதுல பாதிக்கப்படணும்? நான் இந்த உடம்புல ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு ஏது மான அவமானம், ஆத்மாவுக்கு ஏது புகழ்ச்சி கழ்ச்சி, ஆத்மாவுக்கு ஏது இன்ப துன்பம், ஆத்மாவை யார் கொடுமைப்படுத்த முடியும்? ஆத்மாவை எப்படி கர்மவினை பாதிக்கும்? ஆத்மாவை கர்மவினை பாதிக்காது, ஆத்மாவை கிரகங்கள் பாதிக்காது. சனி தேவர் ஆத்மாவை பிடிக்க முடியாது, கிரகங்கள் ஆத்மாவை பிடிக்க முடியாது. ஏன்னா ஆத்மா நித்தியமானது, ஆன்மீகமானது. அது எப்படி பாதிக்கும்? கிரகங்களால. கிரகங்களால ஆத்மா பாதிக்காது, கர்மவினையினால ஆத்மா பாதிக்காது, தேவர்களும் ஆத்மாவை தொந்தரவு பண்ண முடியாது. இதுதான் அவந்தி பிராமணோட ரியலைசேஷன். பாகவதத்துல அவந்தி பிராமணா ஸ்டோரி. இந்த அவந்தி பிராமணுடைய அனுபவம் என்னது? அவரு அனுபவம் உணர்றாரு, ரியலைஸ் பண்றாரு. என்ன ரியலைசேஷன் கிடைக்குது அவருக்கு? எனக்கு ஏன் துன்பம் வந்தது? இவர் காரணமா, அவர் காரணமா, சொந்தக்காரன் காரணமா? இல்ல, கிடையாது. இவங்களால ஆத்மாவுக்கு என்ன தொந்தரவு பண்ண முடியும்? யாரால ஆத்மாவுக்கு தொந்தரவு பண்ண முடியாது. அப்போ ஒருவேளை என்னுடைய கர்மவினையும் ஆத்மாவை பாதிக்காது. சோ இதான் செகண்ட் ரியலைசேஷன். ரெண்டாவது நம்ம என்ன உணரணும்னா, என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே எப்படி எடுத்துக்கணும்? நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, என்ன இது பாதிக்க கூடாது. இதுதான் கிருஷ்ணா திரும்ப திரும்ப சொல்ற, அர்ஜுனா நீ பாதிப்படையக்கூடாது. நீ பண்டிதனை போல பேசுறா, நான் முட்டாள் மாதிரி நடந்துக்கிறேன். பேசும்போது பண்டிதனா இருந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன அழகா பேசினா அர்ஜுனன், பயங்கரமா சாஸ்திரத்துல இருந்தெல்லாம் உதாரணம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது நான் வந்து சீட பரம்பரையில இருந்து கேட்டிருக்கேன், இது வந்து சாஸ்திரத்துல படிச்சிருக்கேன். ஆனா நீ என்ன பண்ற? தேவையில்லாததுல கொலை பண்ணிட்டு இருக்க. அறிஞர்கள் வாழ்வதற்கும் மாண்டவருக்கும் வருது. அசோசான சோஷத்வம் பிரஜாவாதம் சபாசுதே கதாசூன கதாசூம் சோசந்தி பண்டிதா பிரஜா. பிரஜா மீன் கிரேட் ஸ்காலர். அர்ஜுனன் பெரிய பண்டிதன் மாதிரி பேசுறதா கிருஷ்ணன் சொல்றாரு. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனன் நீ பெரிய பண்டிதன் மாதிரி பேசுனிய, நம்ம கூட பேசுவோம்ல, நான் இந்த உடம்பு கிடையாது, ஆத்மாங்க கிளாஸ், நான் மணிக்கணக்காக கிளாஸ் கொடுப்போம். இப்ப என்ன பேசுவோம்னா நான் மணிக்கணக்கு ஆத்மா பத்தி பேசுவேன். நான் மட்டும் இல்ல, இஸ்கான்ல ஒரு புது பக்தர் கூட பேச முடியும் ஆத்மா பத்தி. இஸ்கான்ல ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லுவோம் ஆத்மா பத்தி. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இம்மிடியா நான் என்ன இப்படி சொல்லிட்டாங்க. அப்ப என்ன ரியலைசேஷன்?
ஸோ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இல்லை, ரியலைசேஷன் இல்லை. வெறும் படிச்சு படிச்சு வச்சுக்கிறோம், எல்லாம் படிச்சு படிச்சு வச்சுக்கிறோம், நடைமுறையில வரும்போது பாதிக்கப்படும். அதனால செகண்ட் திங், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீனியர் டிவோட்டி கன்சல்ட் பண்ணணும். செகண்ட் திங் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும், நான் இந்த உடம்புல ஆத்மா. தேர்ட் திங், மூணாவது இதுதான். இது எப்படி கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம நடக்கும்? கிருஷ்ணாவுக்கு தெரியாம. அப்ப இதுக்கு பின்னாடி கிருஷ்ணாவுடைய திட்டம் ஏதோ ஒன்று இருக்கிறது. என் வாழ்க்கையில சில சம்பவம் நடக்குதுன்னா இதுக்கு பின்னாடி கிருஷ்ணா ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அது நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி அவர் என்ன புனிதப்படுத்துறதுக்கா இருக்கலாம், அவர் என்ன மேலும் பக்தியில முன்னேற்றம் பண்றதுக்கா இருக்கலாம். அவர் வந்து எனக்கு ஜட உலகத்துல பட்டுதல் வரக்கூடாது, ஏன்னா ஜட உலகத்துல அடி மேல அடி வாங்கும் போது ஜட உலகத்துல விரக்தி வெறுப்பு ஏற்படும். இந்த உலகமே வேண்டாம் எனக்கு, நண்பர்கள் உறவினர்கள் எதுவும் வேண்டாம், எல்லாம் என்ன ஏமாத்துறாங்க, எல்லாம் என்ன வந்து வஞ்சனை பண்றாங்க, இந்த ஜட உலகமே சூழ்ச்சி நிறைந்தது, ஜட உலகமே துன்பமானது, கிருஷ்ணா நான் உங்ககிட்ட வந்துடுறேன். சரணாகதி சரணாகதி ஏற்படுத்திடுவார். என்ன பண்ணிடுவாரு? சரணாகதி ஏற்படுத்திடுவார். ரைட். சோ இப்படி இதுதான் தேர்ட் ரீசன். சோ ஃபர்ஸ்ட் ரீசன், நம்ம அத்தாரிட்டி கன்சல்ட் பண்ணணும். முதல் காரணம், முதல்ல என்ன பண்ணணும், பிரச்சனை வரும்போது மூத்த பக்தர்கள் அணுகணும். அவங்களுடைய வழிகாட்டுதலுக்கு, அவங்களுடைய நம்மளை வழிநடத்துறதா இருக்காங்க. அவங்களுடைய சேவை அதுதான். பக்தர்கள் என்ன பண்றாங்க, மத்தவங்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செஞ்சிருக்காங்க. சீக்ஷா குரு, தீக்ஷா குரு, இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க? நமக்கு உதவி செய்யறதுக்காக, நம்மளை வந்து பகவான் அழைச்சிட்டு போறதுக்காக, பகவானை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்காக. நம்ம மேல ரொம்ப கருணையோடு இருக்காங்க, ரொம்ப இறக்கமோடு இருக்காங்க. அவங்க நம்ம பயன்படுத்திக்கணும். அவங்க கிட்ட போய் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு இந்த வியாபாரம் நல்லபடியா நடக்கணும், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, என் பையன் வெளிநாடு போகணும், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, என் பொண்ணு வந்து காலேஜ் சேரணும், இதுக்காக இல்ல. அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்ப வேணும், எப்படி வேணும்? பிரபு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, மாதாஜி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், எங்களுக்கு பிரச்சனை வரும்போது நாங்க எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி அதை கடந்து வரணும், எங்களுக்கு கைட் பண்ணுங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நான் கிருஷ்ணாட்ட போறதுக்கு எப்படி எல்லாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் நடந்துக்கணும், ப்ராப்ளம் வரும்போது எப்படி நான் அதை எடுத்துக்கணும். இதுக்குதான் ஸ்பிரிச்சுவல் எந்தூசியாசம், ஆன்மீகத்துல உற்சாகம் கொடுக்கறதா. ஆன்மீகத்துல உற்சாகம் கொடுத்து நம்மளை வழி நடத்துறதுக்காக. ரைட். அதுக்குதான். சோ செகண்ட் வந்து நான் படிக்கிறத பிராக்டிகலா அப்ளை பண்ணணும், அந்த சரீரமுள்ள ஆன்மா. மூணாவது, இது எல்லாம் கிருஷ்ணாவோட ஏற்பாடு. அவர் என்ன புனிதப்படுத்துறாரு, என்ன பக்குவப்படுத்துறாரு. நான் என்னுடைய கர்ம வெண்ணில இந்த பிறவிலேயே முடியட்டும்னு முடிவு பண்ணிட்டாரு. என்னை வந்து ஒரு தூய பக்தராகணும், என்ன பரீட்சை பண்றாரு. அதான் எனக்கு இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. நான் பொறுத்து கொள்றேனா, சகிச்சு கொள்றேனா? இந்த பரீட்சையில யார் பாஸ் ஆவாங்க? பக்குவமான பக்தர்கள் பாஸ் ஆயிரும். இந்திரதும்னா பாஸ் ஆனாரு, அகஸ்தியர் சபிக்கும் போது ஒரு கோபம் வரல. சித்திரகேது பாஸ் ஆனாரு, பார்வதி சபிக்கும் போது ஒரு கோபம் வரல. பரீட்சித் மகாராஜ் பாஸ் ஆயிட்டாரு, அந்த பிராமண சிறுவனுடைய சாபத்துக்கு கோபம் வரல. இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இந்திரதும்ன ராஜா ஆகட்டும், சித்திரகேதுவாகட்டும், பரீட்சித் மகாராஜ், 3 பேரும் பகவானுடைய தூய பக்தர்கள், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். ஆனா எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இது முன்ஜென்ம கர்ம வினையா இருக்கலாம், இல்ல கிருஷ்ணாவுடைய ஏற்பாடா இருக்கலாம். கிருஷ்ணா வந்து இது கிருஷ்ணாவுடைய விருப்பம் இல்லை, அப்படி கிருஷ்ணனுடைய விருப்பம் இல்லை எப்படி நடக்கும்? கிருஷ்ணாவுடைய ஏற்பாடுல எப்படி நடக்கும்? அவர் அனுமதிக்காம எப்படி நடக்கும்? இது ஒரு பகவானுடைய திட்டமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அதை நான் அப்படியே ஏத்துக்கு, ஆஸ் இட் இஸ், அவ்வளவுதான். இதுதான் அவங்களுடைய பொசிஷன். அதனாலதான் அவங்க தூய பக்தர்கள். சோ இதெல்லாம் நமக்கு பாடம். கிருஷ்ணா வந்து நம்ம படிப்பிக்கிறாரு இந்த பக்தருடைய சரித்திரம் மூலமா. எதுக்கள் மூலமா பகவான் நமக்கு படிப்பிக்கிறாரு. எப்படி வந்து நம்ம ரொம்ப பணிவான பக்தரா இருக்கணும், எப்படி வந்து வைஷ்ணவ அபராதம் பண்ணாம இருக்கணும். அதுக்கப்புறம் இவங்களை பகவான் அழைச்சிட்டு போறது அவருடைய ஏற்பாடு. இதெல்லாம் கத்துக் கொடுக்கதான். இதெல்லாம் கத்துக் கொடுக்கதான். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது, எதுக்குள்ள ஏன் பகவான் அழைச்சிட்டு போனாரு? 29th verse. சோ பகவான் இந்த பூமி விட்டு மறையறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவான் வந்து பூமி விட்டு மறையறாருன்னா அவர் இந்த உடலை விட்டாருன்னு அர்த்தம் இல்ல. சமீபத்தில் கூட ஒரு மீட்டிங் பேசிட்டு இருந்தேன். அதுல ரொம்ப நேரம் பேசி சிலர் புரியவே இல்லை சிலர். ஏன்னா அது பகவானுடைய விஸ்வரூப சிருஷ்டி பத்தி பேசிட்டு இருந்தேன். பகவானுடைய விஸ்வரூப சிருஷ்டி இதே 3ஆம் ஸ்கந்தத்துல 6ஆம் அத்தியாயத்துல வருது. அந்த விராட புருஷர் பார்க்க ஆரம்பிச்சோடனே பார்வைக்கு ஜீவா உயிர்வாளிக்கு பார்க்கும் திறன் கிடைச்சது. அந்த விராட புருஷன் பேச ஆரம்பிச்சோடனே உயிர்வாளிக்கு பேசும் திறன் கிடைச்சது. அந்த விராட புருஷன் கேட்க ஆரம்பிச்சோடனே உயிர்வாளிக்கு கேட்கும் திறன் கிடைச்சது.
அந்த விராட புருஷன் புலன்கள் ஏற்பட்ட உடனே உயிர்வாளிக்கு தொடுப்புலன் தோல் இதெல்லாம் ஏற்பட்டது. அந்த விராட புருஷனுக்கு வந்து ஒரு தேவதையும் நுழையிறாங்க. அக்னி தேவன், வாயு, வருணன், இந்திரா, இந்த ஓரொரு தேவரும் விராட புருஷன் ஓரொரு அங்கத்துல நுழையும் போது அந்த அங்கம் செயல்பட ஆரம்பிக்குது. அது மூலமா ஜீவராசிக்கு தேவையான புலன்கள் செயல்பாட்டுக்கு வருது. அந்த விராட ரூபம் வந்து பௌதிகமானது, அந்த விராட ரூபம் தற்காலிகமானது, அந்த விஸ்வரூபம் பௌதிகமானது. ஆனா அதுக்கு மேல இன்னொரு உருவம் இருக்கு பகவானுக்கு, அது நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது, சச்சிதானந்த ரூபம். என்னாச்சு, கடைசியில எல்லாம் குழம்பிக்கிட்டாங்க அந்த கிளாஸ்ல. இது இப்ப கிருஷ்ணருக்கு உருவம் இருக்குங்கிறாரா இல்லைங்கிறாரா, அந்த உருவம் பௌதிகமானதா ஆன்மீகமானதா, அப்ப கிருஷ்ணர் உடலை விட்டாரா? ரொம்ப சிம்பிள், ஒன்னும் குழப்பிக்க வேண்டாம், ஒன்னும் குழப்பிக்க வேண்டாம். பகவானுக்கு 2 உருவம் உண்டு. ஒன்று வந்து அவருடைய சச்சிதானந்த விக்கிரகம். பகவான் கிருஷ்ணனுடைய ஒரு ரூபம் வந்து சச்சிதானந்த விக்கிரகம், நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவருடைய விஸ்வரூப சிருஷ்டிக்குள்ள இருக்கு, விராட புருஷன். அது வந்து பகவானுடைய பௌதிக தோற்றம். சோ கிருஷ்ணா பௌதிக ரூபத்திலே இருக்காரு, ஆன்மீக ரூபத்திலே இருக்காரு. அந்த ஆன்மீக ரூபத்தை உணராதவங்க, கிருஷ்ணருடைய சச்சிதானந்த ரூபத்தை உணர முடியாதவங்க, பகவான் கிருஷ்ணருடைய சச்சிதானந்த ரூபத்தை உணர முடியாதவங்க, அந்த சச்சிதானந்த ரூபத்தை வந்து பார்க்க முடியாதவங்க, கிருஷ்ணர் இப்படி கூட உணரலாம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் அந்த விராட புருஷனுக்குள்ள இருக்கு, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் விஸ்வரூபத்துக்குள்ள இருக்கு, அவர் இன்றி ஒரு அணுவும் அசையாது. இப்படி இந்த அமானுஷ்யமான சக்திகள் அவருடைய வைபவங்களை வைத்துக் கொண்டு உணரலாம். கடவுளுடைய வைபவம், பகவானுடைய வைபவம், அதை வைத்து உணரலாம். ஓ, இறைவன் பெரியவர், மிக பெரியவர். சோ கிருஷ்ணா உடலை விடுறாருன்னா அவர் என்னைக்கும் சச்சிதானந்த ரூபத்தை விடுவதில்லை. ஏன்னா அவர் உடலும் ஆன்மாவும் வேற கிடையாது. கிருஷ்ணருடைய உடல் வேற, ஆன்மா வேற கிடையாது. இப்ப ஏன் உடல் வேற, ஆன்மா வேற, இந்த உடம்புல இருந்து ஆன்மா பிரிச்சு எடுத்துடலாம். ஆனா கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், பெயர், புகழ், ஆன்மா எதையும் பிரிக்க முடியாது. அபிநத்வா நாம நாமினோ நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ராச விக்கிரக பூர்ண கிருஷ்ணோ நித்தியமுக்தோ அபிநத்வா நாம நாமம். பகவானுடைய ரூபம், நாமம், லீலை, ஆன்மா எல்லாம் ஆன்மீகமானது. எதையுமே பிரிக்க முடியாது, எதையுமே பிரிக்க முடியாது. நம்ம பேரை தனியா பிரிச்சிடலாம், ரூபத்தை தனியா பிரிச்சிடலாம், ஆன்மாவை தனியா எடுத்துடலாம். ஏன்னா இது இங்க ஆன்மா மட்டும், என் உடலில் இருக்கும் ஆன்மா மட்டும்தான் ஆன்மீகமானது, இது எல்லாம் பௌதிகமானது. ஆனா கிருஷ்ணர் வரும்போது எல்லாம் ஆன்மீகமானது. அப்போ கிருஷ்ணா ஒருபோதும் ஒரு நாளும் தன் சச்சிதானந்த ரூபத்தை இழப்பதில்லை, அது நித்தியமானது. ஆனா இந்த ஜட சிருஷ்டிக்குள்ள வரும்போது அவர் இந்த பிரம்மாண்டமான புருஷ ரூப பிரம்மாண்டமான விராட ரூபத்தை எடுத்துக்கிறாரு. அந்த விஸ்வரூபன் விராட புருஷனுக்குள்ள எல்லாமே இருக்கு. அவர் தேவைப்படும் அந்த ரூபத்தை எடுப்பாரு, தேவையில்லை விட்டுருவார். பகவான் ரூபத்தை விடுறாரு, பகவான் உடலை விடுறாருன்னா அவருடைய யாரு இந்த பார்வையில, யார் பார்வையில இருக்கு? இந்த கிருஷ்ணருடைய பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை புரிஞ்சு கொள்ளாதவங்களுக்கு அந்த ரூபம் தெரியுது. எது? கிருஷ்ணா உடலை விட்டு போனாரு. அவர் உடலை விட்டு போனது எது? அவருடைய ஜட சரீரம், அந்த பௌதிக தோட்டத்தை விட்டு போறாரு. ஆனா அவர் எப்பவுமே தன்னுடைய நித்தியமான சச்சிதானந்த ரூபத்தில் இருக்க. ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அன்னைக்கு கொஞ்சம் எல்லாரும் கேட்டு இருந்தாங்க, கடைசியில் ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கிருஷ்ணர் உடலை விட்டுருவாரா, உடலை விட்டாரா, எந்த உடலை விட்டாரு? நோ, கிருஷ்ணா இஸ் சச்சிதானந்த விக்கிரகா. கிருஷ்ணா இஸ் ஆல்வேஸ் சச்சிதானந்த விக்கிரகா. கிருஷ்ணா எப்பவுமே நித்தியமான அறிவுரைந்த ஆனந்தமானவர். ஆனா அந்த ஜட சிருஷ்டிப்பு வந்து அவருடைய விராட புருஷருக்குள்ள இருக்கு, அந்த விஸ்வரூபத்துக்குள்ள இருக்கு. அவர் அந்த உடலை ஏத்துக்குவாரு, விடுவார். தேவைப்படும் போது சிருஷ்டிப்பு வரும்போது இந்த விராட புருஷருக்குள்ள எல்லாம் வரும், முடிஞ்சது எல்லாம் அவருக்குள்ள உடைக்கிரும். ரைட்? சோ கிருஷ்ணா இந்த பூமி விட்டு மறைஞ்சாருன்னா எப்படி மறைஞ்சாரு? அவர் அதே சரீரத்தோட வந்தாரு, அதே சரீரத்தோட தான் போறாரு. நம்ம பார்க்கும்போது கிருஷ்ணா உடலை விட்ட மாதிரி தெரியுது, அது வேறோட அம்பு பட்டு கிருஷ்ணா உடலை விட்டா மாதிரி தெரியுது. ஆக்சுவலி அது உண்மை இல்லை. அவர் பௌதிக உடல் தான் விட்டாரு தவிர அவர் ஆன்மீக சரீரத்தை விடல. அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதிம் சமதிஷ்டபி சம்பவாமி ஆத்மமாயா. கிருஷ்ணா தன் சொந்த சரீரத்தோட இங்க வர்றார், ஆத்மமாயா. ரைட்? நெக்ஸ்ட், இப்பொழுது இந்த ஜட உலகிலிருந்து நான் மறைந்த பிறகு எனது பக்தரிலேயே முக்கியமான உத்தவரிடம்
உத்தவரம் தான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நோ ப்ராப்ளம். சோ இப்போது இந்த ஜன உலகிலிருந்து நான் மறைந்த பிறகு எனது பக்தரிலேயே முக்கியமானவரான உத்தவரிடம் தான் என்னை பற்றி அறிவை நான் நேரடியாக படிக்க முடியும் என்பதாக தெரிகிறது. அப்ப என்ன அர்த்தம்? கிருஷ்ணா வந்து ஆன்மீக சரீரத்தோட தான் வந்தாரு, ஆன்மீக சரீரத்தோட தான் போறாரு. நம்ம பார்வைக்கு அவர் ஜட உடலை விட்ட மாதிரி தெரியுது, ஆனா அவர் உடல் ஜட உடல் அல்ல. அவர் இந்த விஸ்வ விராட புருஷருடைய ரூபத்தை மறைச்சுக்கிறார். அப்ப பக்தர் அல்லாதவங்களுக்கு பகவான் விராட ரூபத்தை தான் விட்டு போறார். பக்தர்கள் புரிஞ்சுக்க முடியும். பக்தர்கள் புரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணனுடைய ரூபம் சச்சிதானந்தம். பக்தர் அல்லாதவங்களுக்கு அவர் விட்டது பௌதிக தோற்றம், விராட புருஷன். நான் மூணாவது பாயிண்டிங் என்னன்னா, கிருஷ்ணரை பற்றிய தத்துவம், பகவத் தத்துவ விஞ்ஞானம். பக்தோசிமே சகாசேதி ரகசியம் ஏது உத்தமம். எனது பக்தனும் நண்பனுமா இருக்கதான் புரிஞ்சுக்க முடியும். ஏன் கிருஷ்ணா அர்ஜுனன் பகவத்கீதை அர்ஜுனன் சொன்னாரு? ஏன் கிருஷ்ணா அர்ஜுனன் பகவத்கீதை சொன்னாரு? பக்தோசி சகாசேதி, நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால இந்த விஞ்ஞானத்தினால புரிஞ்சுக்க முடியல. அப்ப கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரு? இந்த பகவத் தத்துவ விஞ்ஞானம், என்னை பற்றிய அறிவியல், என்னை பற்றிய சயின்ஸ், இறை விஞ்ஞானம், அது உத்தவரை போன்ற தூய பக்தரால தான் புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் உத்தவரை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களால புரிஞ்சுக்க முடியும். உத்தவர்கிட்ட இருந்து யார் கேட்கிறாங்களோ அவங்களால புரிஞ்சுக்க முடியும். கேட்டவர்கிட்ட இருந்து கேட்க, இப்படி சீட பரம்பரா, குரு சீட பரம்பரை. அதனாலதான் கிருஷ்ணா உத்தவர் இந்த பூமியில விட்டுட்டு போறாரு. கிருஷ்ணாவுக்கு உத்தவரை கூட்டிட்டு போக தெரியாது. ஓகே உத்தவா, எல்லாரும் வராங்க, நீயும் வா போலாம். நோ. சோ கிருஷ்ணா பிளான் பண்ணி உத்தவரை பத்ரிகாசிரமத்துக்கு அனுப்புறாரு. ஏன்னா உத்தவருக்கு என்னை பற்றி ரகசியம் சொல்லித்தர போறேன், அது எல்லாருக்கும் பயன்படும். ஹரே கிருஷ்ணா. எவ்ரி திங்ஸ் கிருஷ்ணாஸ் பிளான். எல்லாமே கிருஷ்ணாவுடைய திட்டப்படி ரொம்ப அழகா இருக்கு. இதை நான் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கணும்னா நான் ஆச்சாரியோட அடிச்சு விட்டு பின்பற்ற. தர்மச தத்துவம் நிகிதோ குகாயா மகாஜனோ ஏக சம்பந்தாஹா. தர்மத்தின் கொள்கையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். மாபெரும் பக்தர்களின் அடிச்சு விட்டை பின்பற்ற வேண்டும், அப்போதான் புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ண. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.